ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டூ ஆல் இன் ஒன். என்னடா அது பாட்டு சத்தம் கேட்குதுன்னு நினச்சிருப்பீங்க. எனக்கு ஹிந்தி தெரியலனாலும் பாட்டு கேட்பேங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹிந்தி பாட்டு போட்டு விட்டுப்பேன். எனக்கு வேலை நடக்கிறதே தெரியாது, டக்கு டக்குன்னு பண்ணிடுவேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி சுட்டு வெள்ளை சுண்டல் போட்டு சன்னா மசாலா செஞ்சுட்டேங்க. லஞ்சுக்கு சாப்பாடு குக்கரில் வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுட்டேங்க. என்னோட பெரிய பையன் ரொம்ப நாளாக அதை கேட்டே இருந்தான். என்னோட அம்மா இந்த குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்களாட்டிருக்க. லீவுக்கு போயிருந்தப்ப இந்த குழம்பு எனக்கு செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டாங்க. அதனால் உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுட்டேங்க. ரசம் கொஞ்சம் இருக்குங்க, தயிர் இருக்குதுங்க. இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. சமையல் ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டேங்க. திட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பையும் க்ளீன் பண்ணி விளக்கி கழுவி முடிச்சிட்டேன். இன்னும் எனக்கு ஒர்க் இருக்குங்க. கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்கணும், கொஞ்சம் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த டப்பெல்லாம் விளக்கி வைக்கலாம், குளிக்கிற டப்பு அப்படின்ட்டு நான் என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. என்னோட பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி சுட்டு சன்னா மசாலா வச்சு கொடுத்தேங்க. சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் நேற்றுக்கிட்ட சாப்பாடு இருந்தது, அது சன்னா மசாலா ரசம் தயிர் ஊற்றி சாப்பிட்டேங்க. மதியமாக சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோங்க. என்னோட பசங்களுக்கு லஞ்சுக்கு வெறும் சாதம் வச்சு உருளைக்கிழங்கு பரட்டி ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேங்க. ஸ்நாக்ஸுக்கு 2 பேர்த்துக்குமே ஆப்பிள் கட் பண்ணி பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேங்க. நான் இந்த டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இனிமேல் இருக்கிற டாஸ்க்கை நான் போய் பண்ண போகிறேங்க பாட்டு கேட்டுட்டு. தேங்க்யூ.